அன்பர்களே, வளைகுடாவில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவின் ஆட்டத்தை தலைகீழாக மாற்றிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே தந்த காணொளி ஒன்று என்னவென்றால், ஈரானின் அதிகுச்ச பாதுகாப்பு அதிகாரிகள், பல இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு வளையங்கள் வழியாக சைனாவுக்கு பெய்ஜிங் போயிருந்தார்கள் இல்லையா? அங்கு போய் அவர்கள் மிக அதிகமான அதிநவீன அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டக்கூடிய அமெரிக்காவை ஆட்டம் காணக்கூடிய பல வகையான ஆயுதங்களை கையுடன் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வேறு பிளைட்ல வந்தாலும் அவருடைய சரக்கு கப்பல், சரக்கு விமானங்கள் மூலமாக மிகப்பெரிய ஆயுதங்கள் வந்திருக்குது. குறிப்பாக இப்ப இவங்க கொண்டு வர, அமெரிக்கா கொண்டு வர B2 தானே, B2 பிளைட் இருக்குல்ல, அந்த B2 பிளைட்டை 70 கிலோமீட்டருக்கு முன்னுக்கே வைத்து, அதாவது 700 கிலோமீட்டருக்கு அதிகமுள்ள தூரத்திலிருந்தே கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்டிஸ்டட் ரேடாரை கொண்டாந்துக்கிறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருக்குன்னு தெரியல. உலக பரப்பில் சீனாவை தவிர யார்ட்டையும் இல்லை. அதாவது சீனா ஈரானுக்கு ஏற்கனவே F-35 மற்றும் B2 கண்காணிக்கும் திறன் கொண்ட 700 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்காணித்து தாவல் கொடுக்கக்கூடிய, அறிவித்தலை கொடுக்கக்கூடிய ஆன்டிஸ்டட் ஆயுதமாக களமிறக்கி இருக்கின்றது ஈரான். இன்று என்ன புதன்கிழமை, நாம நேற்று கொடுத்த செய்தி என்ன? பீஜிங் பயணமானது ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு வலயம் உண்டு அதிகாரிகள். அந்த வகையில YLC-8B மத்திய கிழக்கு வான்வெளி சமநிலையை மிகப்பெரிய மாற்றமாக மாற்றுது. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுதாக ஃபெயிலியர் ஆகுது. எல்லாரையும் விட மிகப்பெரிய அதிநவீன ஆயுதத்தை ஈரான் இறக்கிவிட்டது. ஈரானில் சீனாவின் YLC-8B UHF ஆன்டிஸ்டட் ரேடாரை பயன்படுத்துவது இதுதான் முதல் தடவை என்றும், இவர டியூட்டி என்ன அதுல பற்றி விசேஷம் என்ன இருக்க போது என்றால், கண்டறிதல் காலக்கெடுவை 700 கிலோமீட்டர் வரை நீட்டிக்குது. அப்ப ஒரு விமானம் இப்ப உதாரணமாக இப்பொழுது இவர் ஏப்ரஹாம் லிங்கம் இருக்கிறது 400, கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட குறைய ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறார். இதை காட்டி கொடுத்துரும். இவர் நகரும் போதே காட்டி கொடுத்துரும். அடிச்சு சாத்தலாமா இல்லையா? இதுதான் இது மிகப்பெரிய ஸ்பெஷல் என்று சொல்றாங்க. இது மத்திய கிழக்கு முழுவதும் F-35 லைட்னிங் 2 மற்றும் B2 ஸ்பிரிட் செயல்பாட்டு அனுமானங்களை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்துது. அதாவது இந்த 12 நாள் யுத்தம் போயிச்சுல, அந்த யுத்தத்தில் அமெரிக்காவோட B2 தானே ஈரான்ல நிறைய பதம் பார்த்துச்சு. அதை முறியடிக்கத்தான் இப்ப அவங்க அதைத்தானே பார்த்தாங்க. இவங்களோட B2 தான் கிளம்ப போகுது. இப்ப தெஹ்ரான பதம் பார்க்கறதுக்கு இவர் ஒரு இந்த லிமிடெட், ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விமான தாக்குதலை தான் மாம்ஸ் நெய்னா இன்னும் 48 மணி நேரத்தை செய்வதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் அங்க கொண்டு வர போறாங்க. இந்த 48 மணி நேரத்துக்குள் என்ன பாதுகாப்பை பலப்படுத்தலாம் என்று ஈரானிய உளவுத்துறையும் IRGC உளவு பிரிவும் ராணுவ உயர் பிரிவும் உடனே ஒரு டிஸ்கஸ் பண்ணி உடனே அங்க பீஜிங் போன் தொடர்பை போட்டு அங்க போய் சேர்ந்து அவ்வளோத்தையும் மூட்டை முடிச்சு அள்ளிட்டு வந்துட்டு அவட சரக்கு விமானம் மூலம் வந்து இறங்கி இருக்குதான் என்று சீனாவின் YLC-8B, அது B2 சொல்லுவாங்க, இது 8B-யா மூலோபாய முப்பரிமாண ரேடார் ஈரானுக்கு மாற்றப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பெய்ஜிங்கின் ஈரானுக்கு ராணுவ தொழில்நுட்ப ஆதரவில் ஒரு தீர்க்கமான அதிகரிப்பை குறிக்கிறது. ஒரு பாதுகாப்பு ஆய்வாளர் சொல்லுகையில் YLC-8B என்பது உலகின் அதன் வகைகளை சேர்ந்த சில ரேடார்களில் ஒன்றாகும். இது மேற்கத்திய 5ஆம் தலைமுறை, அதாவது நம்ம 5G போன்று. இப்ப 5ஆம் தலைமுறை நாங்க பலமுறை சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம போன் எல்லாம் யூஸ் பண்றது 4G தானே, இந்தியாவுக்கு வந்துட்டு 5G மாடர்ன் வெரி அப்கிரேட் என்று சொல்லலாம். இது மேற்கத்திய 5ஆம் தலைமுறை விமானத்தை நீண்ட தூரத்தில் தொடர்ந்து கண்டறிந்து கண்காணிக்க முடியும். 700 கிலோமீட்டருக்கு அப்பால் கண்டறிந்து கொடுக்கலாமாண்டால் நீங்க எப்ப சாக்குற அதுக்குள்ள எங்க ரெடி ஆயிரும் பாட்டி. மிகப்பெரிய சக்தியா இருக்காண்டு எச்சரிக்கிறாங்க. இது யார் எச்சரிக்கிறாங்க? பிராந்திய விமான சக்தி அனுமானங்கள் அடிப்படையில் சொல்றாங்க. இது பெரிய ஒரு உளவு தகவலாக பார்க்கப்படுகிறது. சீனாவின் YLC-8B மூலப்பாய முப்பரிமாண ரேடார் ஈரானுக்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பெய்ஜிங்கின் ராணுவ தொழில்நுட்ப ஆதரவில் ஒரு தீர்க்கமான அறிவிப்பை கொடுத்தாலும் YLC-8B என்பது உலகின் ஒரு 5ஆம் தர தலைமுறையை
முதலாக ஈரானுக்குள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு உத்தியோகபூர்வமா சொல்லாங்க. இது ஒரு நேரடி சவால் என்று சொல்லப்படும். இது ஈரான் பிரதேசத்துக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், அதாவது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 700 கிலோமீட்டர் வரையான இலக்குகளை கண்டறிகின்ற திறன் கொண்டது. அதாவது இந்த கல்ஃபில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றுமுழுதாக மாற்றம் அடையுது. அமெரிக்கா எதிர்பார்த்த போல அவங்க அதாவது அவங்களோட எல்லா டோமும் சாத்தியப்படாது. எல்லாமே அடித்து நொறுக்கப்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விமானங்கள் ஊடாக இதை சாதிக்கலாம் என்று சொல்றாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய 12 நாள் மோதலுக்கு பிறகு இந்த கூறப்படும் பரிமாற்றம் அதி முக்கியத்துவம் பெறுகிறதாம். அங்கு தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டது. அதாவது அவன் டிஃபென்ஸ் சிஸ்டம் போதாதானே. ஈரான்ல தெஹ்ரான்ல 12 நாளும் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளான காரணம் என்னென்றால் தெஹ்ரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போதாது. இப்ப மிகப்பெரிய வலுப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் கண்டறிந்து சாத்தக்கூடியது. இது மேம்பட்ட குறைந்த கண்காணிப்பு தளங்களை எல்லாம் நீண்ட தூரம் ஸ்டாண்டர்ட் தாக்குதல் சுய விவரங்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட கண்டறிதல் அடுக்குகளை மீண்டும் கட்டி எழுப்பவும் கடினப்படுத்தவும் ஈரானிய ராணுவ திட்டமிடுவதின் அவசர முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. சீனாவின் நான்ஜிங் ஆராய்ச்சி மின்னணு தொழில்நுட்ப நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட YLZ 8B UHF பேன் குறைந்த அதிர்வெண் கண்காணிப்பு மூலம் திருட்டுத்தனமான விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது F-35 லைட்னிங் 2 மற்றும் B2 ஸ்ட்ரீட் போன்ற தளங்களால் பயன்படுத்தப்படும் ரேடார் உறிஞ்சும் வடிவமைப்பின் செயல்திறனை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது. மிகப்பெரிய கண்டறிஞ்சு அவ்வளோ டேமேஜ் பண்ணி கொடுக்கிறான். பரவலாக பரப்பப்பட்ட ஒரு அறிக்கை கூறியது போல் சீனா 700 கிலோமீட்டர் வரை கண்டறிதல் வரம்பை கொண்ட பல மூலோபாய முப்பரிமாண YLZ 8B ரேடார்களை ஈரானுக்கு மாற்றியுள்ளது. இதை யார் சொல்றாங்க? மத்திய கிழக்கு பாதுகாப்பு இயக்கவியல் பெய்ஜிங்கின் விரிவடையும் பங்கை தீவிரமாக ஆய்வு செய்த போது பல பாதுகாப்பு புலனாய்வு சேனல்களால் இந்த கூற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய காலை செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். மற்றொரு கூற்று, சீனா முதன்முறையாக ஈரானுக்கு அதன் YLZ 8B மூலோபாய ரேடார் அமைப்புகளை வழங்கியுள்ளது. முதல் இந்த ரேடார்கள் அமெரிக்க B2 ஸ்பிரிட் விமானங்களை திருட்டுத்தனமாக குண்டு வீச வருவாங்கல்ல. இவங்க நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்க B2 விமானம், அதாவது லீகோகாசியாவின் தான் இதுல வந்த டீகோகாசியா வந்தாங்க. டீகோகாசியாவில் பார்க் பண்ணப்பட்டதுதான் இந்த B2 ஸ்பிரிட். இந்த B2 ஸ்பிரிட் எப்படி வருவார்? அவரை வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று நடுவில் அவர் கீழே மேலையும் காவல் பார்த்து வருவாங்க. இதைத்தான் ஒளிஞ்சுவான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஒரு தரமான விளக்கம் நினைக்கிறேன். ஒரு விமானம் வாரத்துக்கு அவருக்கு 4 காவலாளி வராங்க, 4 பொடி கார்டு. இது திருட்டுத்தனமா தான் பாரு. அதையெல்லாம் முறியடிக்கிறான் இவன். யாரு? இந்த YLZ 8B முறியடிக்கிறான். டபுள் எண்ணிதாரம் பாருங்க. மற்றொரு கூற்று, சீனா முதல் முறையாக கொடுத்துட்டாங்களாம். இந்த ரேடார்கள் அமெரிக்க B2 ஸ்பிரிட் திருட்டுத்தனமான குண்டுவீச்சு விமானங்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருள் என்று கூறி இந்த அமைப்பின் அமெரிக்க மூலோபாய தாக்குதல் திட்டமிடுதலுக்கு நேரடி சவாலை கொண்டு இதை வீழ்ச்சியோட செய்யலாம். வெச்சாண்டைய ஆப்பு. ஈரானின் அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பில் இத்தகைய ரேடார்களை ஒருங்கிணைப்பது ஏற்கனவே ரஷ்யாவால் வழங்கப்பட்ட S-300 PMU நாம் ஏற்கனவே தந்துட்டோம் 2 அமைப்புகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பபார் 373 இடைமறிப்பான்கள் ஆகியவை அடங்கும். கண்டறிதல் காலக்கெடுவை கணிசமாக நீட்டிக்க முடியும் என்றும் முந்தைய குறியிடுதல் மிகவும் திறமையான இடைமறிப்பான் ஒதுக்கீடு மற்றும் ஆச்சரியமான ஆழமான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை குறைக்க உதவும் என்று சொல்லப்படுது. உடனடி தந்திரோபாய தாக்கங்களுக்கு அப்பால் அறிக்கையிடப்பட்ட ரேடார் பரிமாற்றம் சீன மற்றும் ஈரானிய மூலோபாய நலன்களின் பரந்த ஒருங்கிணைப்பை பிரதிபலிக்கிறது. அங்கு பெய்ஜிங் எரிசக்தி விநியோக வழிகளை பாதுகாக்கவும் அமெரிக்க வான் ஆதிக்கத்தை சவால் செய்யவும் முயல்கிறது. அதே நேரத்தில் தெஹ்ரான் அதன் அணு இராணுவ மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்பில் எதிரிகளின் போட்டியற்ற வான் மேற்பரப்பை மேலும் முயற்சி செய்வதாம். அப்படியா? நல்ல சாமந்தானா. அழகிடப்பட்ட ஒரு பரிமாற்றம் என்னவென்றால் YLCB என்பது உயர்நிலை சென்சார் ஏற்றுமதிகளை வணிக பரிவர்த்தனைக்கு பதிலாக ஒரு மூலோபாய நெம்புகோலாக பயன்படுத்த பெய்ஜிங் விருப்பத்தையும் குறிக்கிறது. இது ஃபுல்லா அதாவது இந்த மேற்கத்திய தளங்களின் செயற்பாட்டு நன்மைகளை சீரழிப்பதன் மூலம் மறைமுகமாக பிராந்திய விமானம் கள்ளத்தனமாக பொதுவாக சொல்லப்பதால் திருட்டுத்தனமான விமானங்களை போட்டு கொடுக்குற ஒரு உளவாளி. லேட்டா பிடிச்சிட்டோமா, ஷோட்டா பிடிச்சிட்டோமா, இதுதான் சாமான். YLZ 8B ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் திருட்டு ஆதிக்கத்தின் அறிப்பு.
அதாவது திருட்டுத்தனமா வாரத்தை கண்டு போட்டு கொடுக்குற ஒரு உளவாளி என்ன சொல்றது, நாசகாரி எல்லாம் போட்டு கொடுப்பான். ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாமா. அதாவது சீனாவின் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது, மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்த போகுது. ஒரு நிலையான கண்காணிப்பு கட்டமைப்பில் YLC-8B ஆனது 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் வழக்கமான விமானங்களை கண்டறிய மதிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்குகள், குறிப்பாக பூஸ்ட் அல்லது மிட் கோர்ஸ் கட்டங்களின் போது 700 கிலோமீட்டரை நெருங்கும் தூரத்தில் அடையாளம் காணப்படும். இது ஈரானின் ஆரம்ப எச்சரிக்கை வியக்கத்தக்க முறையில் வெளிக்காட்டுகிறதாம். மல்டி ரோல் போர் விமானம் போன்ற தந்திரோபாய வான் அச்சுறுத்தல்களுக்கு ரேடாரின் தோராயமாக கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் பயனுள்ள கண்டறிதல் வரம்பு விரோத தளங்கள் ஆயுத வெளியீட்டு உரைகளுக்குள் நுழைவதற்கு முன்பே தாக்குதல் நேரத்தை சிக்கலாக்கும் மற்றும் செயல்பாட்டு ஆச்சரியத்தை குறைக்கும் முன்பே ஈரானிய தளபதிகள் ஈடுபாட்டு வரிசைகளை தொடங்க உதவுகிறது. இலக்குகள் கண்டறியப்பட்டவுடன் YLC-8B ஈரானின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பில் உயர் நம்பகத்தன்மை கண்காணிப்பு தரவை வழங்க முடியும். இது பவர் 373 மற்றும் S-300 போன்ற அமைப்புகளை ஈடுபாட்டு வலுவில் ஏவுகணை ஒதுக்கீடு மற்றும் சிக்கலான பல அச்சு தாக்குதல்களுக்கு எதிராக இடைமறிப்பு நிகழ்வை மேம்படுத்த உதவுகிறது. முக்கியமாக YLC-8Bயின் சென்சார் இணைவு திறன் நெட்வொர்க் செய்யப்பட்ட வான் பாதுகாப்பிற்கான முதுகெலும்பாக செயற்பட அனுமதிக்கிறது. முற்று முழுதாக இது வான் பாதுகாப்புங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடு வருதென்றால் இவங்களால சாதிக்க முடியாது. அமெரிக்காவோட ஆட்டம் இதுல அடங்கிருக்குன்னு சொல்லலாம். குறுகிய தூர ஈடுபாட்டு ரேடார்கள், எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்கள் மற்றும் இடைமறிப்பு பேட்டரிகளுடன் நீண்ட தூர கண்டறிதலை இணைத்து ஒரு மீள்தன்மை கொண்ட அடுக்கு தற்காப்பு கவசத்தை உருவாக்குறதாம். சரி, இதுல தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்றால், YLC-யின் மிகவும் YLC-8Bயின் மிகவும் மூலோபாய ரீதியான விளைவு அம்சங்கள் ஒன்றோ அதன் உயர் அளவான இயக்கமாகும். இந்த அமைப்பு 30 நிமிடங்களுக்குள் ஒரு சிறிய குழுவினரால் விரைவாக பயன்படுத்தப்படுவதற்கும் இடப்பெயர்ச்சி செய்வதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரி வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அல்லது எதிர்வினையாற்றும் வகையில் அடக்குவதற்கு எதிராக உயிர் வாழும் தன்மையை கணிசமாக மேம்படுத்துகிறது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்று இதை நாங்கள் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம். சீனா ஈரான் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் மூலோபாய நோக்கம் என்பது அறிக்கையிடப்பட்ட YLC-8B பரிமாற்றம் 2021 கையெழுத்திடப்பட்ட 25 ஆண்டுகால விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் கீழ் துரிதமாக்கப்பட்டுள்ளன என்றும் இது சீனா ஈரான் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் பரந்த கட்டமைப்புக்குள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் இது இராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றப்படும் கூட்டு பயிற்சிகளின் ஒரு இடமாகவும் ஒரு களமாகவும் மாறுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஆமோஸ் ஜலத் சந்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுமானால் ஈரானின் கை நீளும் என்றும், பந்தர் அப்பாஸில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கான அமெரிக்காவின் திட்டமிடுதலை இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்று முழுதாக மாற்றி அமைத்திருக்கின்றது, தலைகீழாக மாற்றி இருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாகட்டும். இந்த இடத்தில் நாம உறுதியாக சொல்ல போகின்றோம், ஈரானின் கை சீனாவின் ஆதரவுடன் மாஸ்கோவின் ஆதரவுடன் மிக அதிகமாக கை உயர்ந்திருக்கின்றது. வந்தால் அடி வாங்குவது உறுதி. ஆக நேர்களே, நாம் அவசரமாக சில பிரேக்கிங் நியூஸ் இருந்துள்ளதால் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.